டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் உங்கள் அனைவரையும் மறுபடியும் வரவேற்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. தலைவாரினா உங்கள் சீப்பெல்லாம் மயிரால் ரொம்பிடுதா? தினமும் முடி கம்மியாகுது, சொட்டை வழுக்க திடீர் முடி கொட்டுறதுன்னு வருத்தமாக இருக்கா? உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த முடி உதிர்தல் பிரச்சனை மில்லியன்ஸ் கணக்கான மக்களுக்கு இருக்குது. ஆண்கள், பெண்கள், ஏன் சிறு வயதினருக்கு கூட. இது எதனால் ஏற்படுகிறது? என்ன காரணம்? இதை நிறுத்த முடியுமா? சரி செய்ய முடியுமா? ஒத்த முடிய கத்தியாக்க முடியுமா? பாலைவனத்தை சோலைவனமாக்க முடியுமா? இந்த வீடியோவில் நாம் முடி உதிர்தல் விஞ்ஞானம், இதை பற்றிய கட்டுக்கதைகள், சிகிச்சை, தடுப்பு டிப்ஸு எல்லாத்தையும் சிம்பிளாக தெளிவாக பார்க்கலாமாங்க. கடைசியில் குவிஸ்ஸு, மினி டிட்பிட்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. முடி உதிர்தல்னா என்ன? ஒரு நாளைக்கு தலையிலிருந்து 50லேருந்து 100 மயிர்கள் வர மயிரிழைகள் உதிர்வது நார்மல் தான், சாதாரணம். இதுக்கு அதிகமாக தொடர்ந்து இருந்தால் ப்ராப்ளம் தான், கவனிக்க வேண்டிய நிலை. முடி வளர்ச்சியின் இயற்கை சூழல், ஹேர் க்ரோத் சைக்கிள், சயின்ஸ் என்ன சொல்லுது? முடி வளர்ச்சி 3 ஸ்டேஜாக இருக்குது. 1 வளர்ச்சி நிலை, 2 மாறும் நிலை, 3 ஓய்வு நிலை. ஃபஸ்ட்டு அனாஜன் க்ரோத் ஃபேஸ், வளர்ச்சி நிலை 2லேருந்து 7 வருஷம் நீடிக்கும். 90% தலைமுடிகள் இதில் அடங்குது. கெட்டாஜன் டிரான்சிஷன் ஃபேஸ்ன்றது 2வது, மாறும் நிலை 2லேருந்து 3 வாரங்க. 3வது டெலோஜன் ரெஸ்டிங் ஃபேஸ், ஓய்வு நிலை 2லேருந்து 4 மாதங்க, முடி விழுத. இந்த சுற்றுச்சுழற்சி பாதிக்கப்படும் போது தான் முடி உதிர்தல் ஏற்படுது. முடி உதிர்வின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஃபால், மொத்தம் 6 வகைப்படும். 1 ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபீஷியா, மேல் அல்லது ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ்ன்றது, ஆண் அல்லது பெண் வழுக்கை. மரபியல் மற்றும் ஹார்மோன் சம்பந்தப்பட்டது. இது ஆண்களுக்கு பின்வாங்கும் முடி, ரிசீடிங் ஹேர்லைன், சொட்டை, பால்னஸ் 2 விதமாக இருக்கலாம். பெண்களுக்கு மொத்தமாக கூட குறைஞ்சிடலாம். இந்த ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபீஷியா தான் ரொம்ப காமன் டைப். டெலோஜன் எஃப்ளோவியம்ன்றது 2வது. திடீர்னு பரவலாக எல்லா முடியும் உதிர்ந்துடும். மன அழுத்தம், அறுவை சிகிச்சை, உடல்நல கோளாறு, நோன்பு இருத்தல், இதுக்கப்புறமாலாம் இது வரலாம். அநேகமாக இது ரிவர்ஸ் செய்யக்கூடியது, பழைய நிலைக்கு திருப்பலாம். 3வது அலோபீஷியா ஏரியேட்டா, ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் திடீர்னு சொட்டை வர்றது, தாடி, கண்புருவத்தை கூட இது பாதிக்கலாம். 4வது ட்ராக்ஷன் அலோபீசியா, இறுக்கமாக கட்டுற முடி ஸ்டைல்னால் வர்றது. இது டைட்டாக ஹேர் ஸ்டைலு, பிரைடிங்கு, புல்லிங்கு. சிகாட்ரிசியல் ஸ்கேரிங் அலோபீஷியா, மயிர்கால்களுக்கு நிரந்தர சேதம் ஏற்பட்டால் வர்றது, தீக்காயம், லைச்சன் பேனஸ். 6வது ட்ரைகோட்டில்லோமேனியான்றது, தன் மயிரையே தானே பிடுங்கும் மனநிலை காரணமான பழக்கம், சைக்கலாஜிக்கல் கண்டிஷன். முடி உதிர்தற்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம். காசஸ் 3 விதமான காரணங்க. இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ்னு 3. முதல்ல இன்டர்னல் ஃபேக்டர்ஸை பார்க்கலாம். உடல் உள்ளக காரணங்கள், மரபியல்னால், ஹார்மோன் இம்பேலன்ஸுனால், தைராய்டு இஷ்யூஸ், பிசிஓஎஸ், மெனோபாஸ், இதெல்லாம். ஊட்டச்சத்து குறைபாடு, அயர்ன், வைட்டமின் டி, வைட்டமின் B12, ஜிங்கு, பயோட்டின், இதெல்லாம். கிரானிக் இல்னஸ், நாட்பட்ட நோய்கள், டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், சோகை, லூப்பிஸ், இதெல்லாம். போஸ்ட் கோவிட் ஹேர் லாஸ் கூட இருக்குங்க, கோவிடுக்கு பிறகு முடி உதிர்றது. 2வது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், வெளிப்புற காரணங்க. மாசுபாடு, பொல்யூஷன், கடினமான நீர்த்தன்மை, கெட்ட நீர், கடினமான வேதியியல் பொருள்களை பயன்படுத்துறது, ஹார்ஷ் ஷாம்பு, ப்ளீச்சிங், டையிங்,
ஹீட் ஸ்டைலிங் இதெல்லாம். மோசமான தலைமயிர் பாதுகாப்பு, முடியை சுத்தம் செய்யாமல் இருக்கிறது. கடைசியாக வாழ்க்கை முறை காரணங்கள், லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட், பட்டினி, நோன்பு, கிராஷ் டயட் இருக்கிறது, தூக்கமில்லாமை, மன அழுத்தம், புகைப்பிடித்தல், மது இதெல்லாம். முடிவு தருவதை கண்டறியறதுக்கு என்ன சோதனைகள் செய்யணும்? டயக்னோசிஸ், டெர்மட்டாலஜிஸ்ட், ட்ரைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் இந்த டெஸ்ட்டுகள்லாம் செய்யப்படலாம். புல் டெஸ்ட், ஸ்கேல்ப் ஹேர் எக்ஸாம் பண்ணுறது, பிளட் டெஸ்ட்டுங்க, கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட்டு, டிஎஸ்ஹெச், ஃபெர்ரிட்டின், வைட்டமின் டி இதெல்லாம். ட்ரைகோஸ்கோப்பி, ரொம்ப ரேர் கேஸில் ஸ்கேல்ப் பயாப்சி. சிகிச்சை என்ன இதுக்கெல்லாம்? எப்படி தான் சரி செய்கிறது அப்படின்னா, ஒன்று டயட்டும் நியூட்ரிஷனும் பார்க்கணும். 2 மருந்துகள் மூலம் எப்படி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். 3 வீட்டு வைத்தியம். முதல்ல டயட்டும் நியூட்ரிஷனும் பார்க்கலாம், உணவு ஊட்டச்சத்துக்களை பற்றி. இதில் இரும்புச்சத்து நிறைந்த உணவு ஃபஸ்ட்டு வருதுங்க. உச்சந்தலைக்கு இது இரத்த ஓட்டத்தை அதிகமாக அளிக்குது. கீரை, முருங்கைக்கீரை பெஸ்ட்டு. வெல்லம், பேரீச்சை, பீட்ரூட்டு, பருப்புக, சிகப்பரிசி இதெல்லாம் மூல ஆதாரங்கள் இதுக்கு. குறைபாடு இருந்தால் சோகை உண்டாகும், ஃபாலிகளுக்கு ஆக்சிஜன் குறைபாடு வரும், முடி உதிரும். 2வது புரோட்டீன்ஸ், மயிரின் உருவத்திற்கு கெரட்டின் உண்டாகிறதுக்கு. சோர்சஸ் முட்டை, பருப்பு, பன்னீர், டோஃபு, லீன் மீட்ஸ், முளைக்கட்டிய பயிர்கள், கேர்ட் இதெல்லாம். புரத குறைபாடு இருந்தால் பலகீனமான உடையக்கூடிய மயிர் வரும், முடி உதிரும். அடுத்தது வைட்டமின் டி குறைபாடு, ஹார்மோன்கள் சமநிலை இல்லாமல் போகும், மயிர்கால்கள் தூண்டப்படுறது இதனால தான். சோர்சஸ் சன்லைட், 10லேருந்து 15 நிமிஷம் தினம் சன்லைட்டில் இருக்கணும். ஃபோர்ட்டிஃபைட் மில்க் சாப்பிட்ணும். எக் யோக், முட்டைக்கரு, காளான்கள். குறைபாடு டெஃப்ளோதின் எஃப்ளூவியம் உண்டாக்கலாம், திடீர் முடி கொட்டுறது. அடுத்தது வைட்டமின் B12, ஆர்பிசி மற்றும் நரம்புக பலப்படுறதுக்கு இது தேவை. சோர்சஸ் மில்க், முட்டை, மீன், இறைச்சி இதெல்லாம். வெஜிடேரியன்களுக்கு வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படலாம். அடுத்தது டயட் நியூட்ரிஷனில் வர்றது ஜிங்க். திசுக்களை சரி செய்து மயிர்களின் பளபளப்பை கட்டுப்பாடு செய்து, பூசணி விதை, எள்ளு, சீ ஃபுட்ஸ், முட்டை, முந்திரி இதிலெல்லாம் இது நிறைய இருக்குது. பயோட்டின், வைட்டமின் B7 முடி பருமனுக்கும் பளபளப்புக்கும் முக்கியம். ஹேர் திக்னஸ் அண்ட் ஷைன். ஆல்மண்ட்ஸ், பாதாம், வால்நட்ஸ், வாழைப்பழம், சக்கரவள்ளிக்கிழங்கு, ஓட்ஸ் இதெல்லாம் இது அதிகம். omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உச்சந்தலை நீரேற்றம் மற்றும் இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோலுக்கு இது முக்கியம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, ஆளி விதை, சியா சீட்ஸ், வால்நட்ஸ், ஃபேட்டி ஃபிஷ் இதெல்லாம் இது அதிகம் இருக்குது. அடுத்தது வைட்டமின் ஏ, சீபம் உற்பத்திக்கு உதவுது. இயற்கையான உச்சந்தலை எண்ணெய் இது. சோர்சஸ் கேரட், பப்பாளி, சக்கரவள்ளிக்கிழங்கு, மாங்காய். வைட்டமின் சி, இரும்புச்சத்து உறிஞ்சப்படுறதுக்கும் கொலாஜன் உற்பத்திக்கும் இது தேவை. நெல்லி, ஆரஞ்சு, எலுமிச்சை, கொய்யா, குடமிளகா இதெல்லாம் இதுக்கான முக்கிய சோர்ஸ்கள். போனஸ் டிப்ஸ் பார்க்கலாமா? முடி ஆரோக்கியத்திற்கு நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணியாக குடித்தா நல்லது. 1 டீஸ்பூன் பூசணி விதை அல்லது எள்ளு சாப்பிடணும். காலையில் உணவை நல்லா மென்று சாப்பிடணும். சீசனல் ஃப்ரூட்ஸு, காய்கறிகளை சாப்பிடணும். சப்ளிமெண்ட்ஸை பிளட் டெஸ்ட் செஞ்சுட்டு தான் சாப்பிடணும். அடுத்தது மருந்துக, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். மினாக்சிடில் மேலே தடவரத்துக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வருது. 2வது ஃபினாஸ்டிரைடு, ஆண்களுக்கு மட்டும் ஓரலா. ஆன்டி ஆண்ட்ரோஜன்ஸ், பிசிஓஎஸ் சம்பந்தப்பட்ட கேஸ்களுக்கு. 4வது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி, பிஆர்பிடி தெரப்பின்றது. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன், அலப்பீஷியா ஏரியாட்டாக்கு,
ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி மேல் பேட்டர்ன் பால்னஸை குணப்படுத்துறதுக்கு. வீட்டு வைத்தியம் என்னான்னு பார்க்கலாமா? ஹோம் ரெமெடிஸ். இது ஒரு பக்கபலமாக சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு தாங்க. தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் கருவேப்பிலை முதல்ல, ரெண்டாவது வெங்காய ஜூஸ், மூணாவது வெந்தய பேஸ்ட், 4 கத்தாழை ஜெல்லு. இவைகள்லாம் கொஞ்சம் மெதுவாக தான் வேலை செய்யும், எல்லாருக்கும் வேலை செய்யாது. தடுப்பு நடவடிக்கைகள், ப்ரிவென்ஷன் ட்ரிப்ஸ். ஜென்டிலாக தலை வாரணும், டக்கிங் இருக்கக்கூடாது. மைல்டு ஷாம்புக்கு தான் பயன்படுத்தணும், சல்ஃபேட் இருக்கக்கூடாது. வாரத்துக்கு ஒரு முறை ஆயில் மசாஜ் செய்யலாம். ஹீட் ஸ்டைலிங் கூடாது. மன அழுத்தத்தை யோகா தியானம் மூலம் குறைக்கணும். தூக்கம் நல்லா இருக்கணும். ஆரோக்கிய உணவு சாப்பிடணும். பொடுகு தலை தொற்று உடனே சரி செய்யணும். வந்தால் டைட் ஹேர் ஸ்டைல், கசங்கு முடி ஸ்டைல் கூடாது, லூஸாக இருக்கணும். இந்த தலைமுடிகளை சம்பந்தமாக நிறைய கட்டுக்கதைகள் இருக்குது. முடியை வெட்டினா நல்லா வளரும்னு கிடையாது. முடி வளர்ச்சிக்கு ஏர் ஃபாலிக்கல்லேருந்து தான் வளர்ச்சி வருது, டிப்பிலேருந்து இல்லை. ரெண்டாவது, தினமும் ஷாம்பு போட்டால் முடி உதிர்ந்துரும்ன்றது இந்த மூட நம்பிக்கை தப்பு. தினமும் ஷாம்பு போடலாம், தேவைக்கு தகுந்தபடி ஜென்டில் ஷாம்பு போடலாம் தினம். மூணாவது, எண்ணெய் தடவினா முழுவதுமாக முடி உதிர்வதை தடுத்துடலான்னு, இது தப்பு. எண்ணெய் சத்து அளிக்கும் மயிர்களுக்கு நரிஷ் பண்ணோம், ஆனால் ஹார்மோனல் ஜெனட்டிக் காரணங்களை அது சரி செய்யாது. முடி உதிர்தலானது எப்பொழுதுமே நிரந்தரமானதுன்னு ஒரு மூட நம்பிக்கை. டெலோஜன் எஃப்ளூவியம்ன்றது ரிவர்சபிள். அடுத்தது நம்ம குவிஸை பார்க்கலாமா? எந்த வைட்டமின் குறைபாடு முடி கொட்டுவதுடன் அதிகமாக மோஸ்ட் காமன்லி சம்பந்தப்பட்டுள்ளது? வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் கே, வைட்டமின் ஏ. போன வார குவிஸின் விட பிபிபிவி மினி டிட்பிட்ஸ் 2024 ஜர்னல் ஆஃப் டெர்மட்டாலஜி ஆராய்ச்சி முடிவு சொல்லுது, லோ லெவல் லேசர் தெரப்பி LLLTன்றது முடி வளர்வதை, ஆண்ட்ரோஜெனட்டிக்கா அலோபேஷியாவை பக்க விளைவு இல்லாமல் கணிசமாக சரி செய்யுது. ஆண் பெண் இருவருக்கும் நன்மை தருவதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. பீதி அடையாதீங்க, முடி கொட்டான். காரணத்தை முதல்ல கண்டுபிடிங்க. காரணம் தெரிஞ்சால் தீர்வு எளிது. தோல் மருத்துவ நிபுணரை, டெர்மட்டாலஜிஸ்ட்டை சீக்கிரமே கன்சல்ட் செய்யுங்க. சூனர் த பெட்டர். இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்கோ, டயக்னோசிஸ்க்கோ, ட்ரீட்மெண்ட்டுக்கோ இது ஒரு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று தங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை, ட்ரீட்மெண்ட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை, டவுட்ஸை, சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் உங்களுக்கு எந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நமது சேனலின் வீடியோக்கள் எல்லாமே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு தவறாமல் உங்களை வந்து சேரும். என்னுடன் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு வந்து சந்திக்கிறேன். Until then, bye.